இல்ல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர். மியூசிக் நல்லா இருக்கு, எடிட் நல்லா இருக்கு, நல்லா ஃபைட் நல்லா பண்ணிருக்காங்க. மூவி நல்லா தான் சார் இருக்கு. கமல் சார் நல்லா தான் எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. செமையா நல்ல கதை, சூப்பரா இருக்கு. ஃபைட் எல்லாமே ஓகே. நல்லா பண்ணிருக்காரு. எக்ஸெப்ட் சாங் நல்லா இருந்துச்சு. நல்லா பாக்குற மாதிரி இருந்துச்சு. செமையா இருந்துச்சு. சாங் டான்ஸ் செம வேற லெவல். அதாங்க வேற லெவல்ல இருந்தது. நல்லா இருக்கு. என்ன பிடிச்சிருக்கு படத்துல? எல்லாமே நல்லா இருக்கு. படம் எப்படிமா இருக்கு? தில்ராஜ் சூப்பரா இருக்கு சார். படம் நல்லா இருக்குது. கதையும் நல்லா இருக்கு. ஹீரோ நல்லா இருக்காரு. ஜெயம் ரவி பிடிக்கும். அவர் மாதிரியே இவரும் நல்லா இருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹீரோ பண்ணிருக்காரு. நிறைய படங்கள் பண்ணிருக்காரு. ஹீரோ எப்படி பண்ணிருக்காரு? நல்லா பண்ணிருக்காரு. இவருக்கு நல்ல லைஃப் இருக்கு. சூப்பரா இருக்கு கதைங்க எல்லாம். ஃபைட் சீனும் நல்லா இருக்குது. சூப்பரா இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் பாக்குற மாதிரி இருக்குங்களா? கண்டிப்பா ஃபேமிலிஸ்லாம் பார்க்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா இருக்கு. படம் நல்லா அருமையா இருக்குங்க. நல்லா பண்ணியிருக்காரு டைரக்டர் வெங்கடேஷ் சார். அப்புறம் மியூசிக்கா நல்லா இருக்கு. ஹீரோவும் பரவாயில்ல, நல்லா பிரமாதமா பண்ணியிருக்காரு. ஆமா ஆமா இல்ல பரவாயில்ல, ஆக்டிங் நல்லாவே பண்ணியிருக்காரு. அடுத்து அவருக்கு நல்ல ஒரு இது ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும். சாங் நல்லா இருந்தது. மியூசிக் சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப பிரமாதமாவே போட்டுருக்காங்க. அந்த சாங்லாம் நல்லாவே இருந்தது. ஃபேமிலியோட பார்க்கலாம் சார். இந்த படத்துல நீங்க அப்படி பார்க்குற மாதிரி எந்த வல்கரான ஒரு சீன் இல்லை. நீங்க வந்து ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா பார்க்கலாம். தில்ராஜா படம் சூப்பராக தான் இருக்கு. ஹீரோ வந்து சூப்பரா ஃபைட் எல்லாம் பண்ணியிருக்காரு. ஃபைட் நல்லா இருக்கு, மியூசிக் நல்லா இருக்கு, ஆக்டிங் நல்லா இருக்கு. தில்ராஜா அந்த அவர் வந்து கொஞ்சம் புதுமுகம் அப்படின்றாங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கணும். ஃபைட் சீன் எல்லாம் நல்லா இருக்கு, டான்ஸிங்கும் நல்லா இருக்கு, த்ரில்லிங்கும் இருக்கு. நல்லா தான் மேக்கிங் பண்ணியிருக்காங்க. சூப்பராக தான் இருக்கு. ஃபேமிலியோட பார்க்குற படம் தான். பெண்களை சார்ந்து சூப்பராக எடுத்திருக்காங்க. பெண்களுக்கு நடக்கக்கூடிய குற்றங்களை வந்து இப்படிலாம் நடக்குது அப்படின்றத இந்த படம் கொஞ்சம் நல்லா சூப்பராக தான் இருக்கு. சிறப்பாக இருக்கு.